ஜனாதிபதி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி இடது கையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். வலது கையில் தான் சாப்பிட வேண்டும், இடது கையிலே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சரியான கோபம் வந்து விட்டு பக்கத்திலே போனார்கள். யா அப்துல்லா, ஏன் நீங்கள் வலது கையில் சாப்பிடாமல் இடது கையில் சாப்பிடுகிறீர்கள்? குல் பியமீனிக்க, வலது கையில் சாப்பிடுங்கன்றாங்க. அவர் ஒண்ணுமே சொல்லல. அந்த சஹாபி என்ன செஞ்சார்? முஅத்தா போர்க்களத்திலே நான் போருக்கு போனேன், வலது கை அடிபட்டு ஊனமாகிவிட்டது என்று சொன்னார்கள். வலது கை அடிபட்டு ஊனமாக போய்விட்டது, வலது கையை என்னால் தூக்க முடியாது என்று சொன்னார்கள். அப்பொழுது நீ எப்படி சாப்பிடுகிறாய், எப்பொழுது நீ எப்படி உன்னுடைய துணைகளை துவைக்கிறாய், எப்படி நீ குளிக்கிறாய் என்று தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே கேட்டவுடனே அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இடது கையில் மூலமாகத்தான் மற்ற காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவிகரங்களாக யாரும் இல்லை என்ற விஷயத்தை சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சஹாபி அவர்களுக்காக வேண்டி ஒரு ஆளை நியமனம் செய்து அவர் காலங்கள் முடியும் வரை, அவர் மௌத்தாகும் வரை அவரோடே இருக்க வேண்டும் என்பதை அரசாங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஆணையிட்டார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அம்ரு பின் அல் ஜமூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் ஊனமுற்றவர்கள், கடுமையான ஊனம், கால் கடுமையான ஊனம். இவர்களுக்கு 4 புதல்வர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். கால் 2மே அவர்களுக்கு ஊனமாக இருக்கிறது. ஆனால் போர்க்களத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஊனமுற்றவர்களுக்கு இஸ்லாத்தில் போருக்கு போக வேண்டியதில்லை என்பதாக இஸ்லாத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போக வேண்டியதில்லை என்பதாக அவர்களிடத்திலே பிள்ளைகள் எல்லாம் சொல்லுகின்ற நேரத்திலே ஜமூஹ் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நான் இந்த ஊனமுள்ள காலோடு சுமணத்திற்கு நுழைய வேண்டும் என்று சொன்னார்கள். ஊனமுற்றவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உறுதிமிக்க அவர்களின் உள்ளங்களை உறுதியை தருவான். ஊனமுற்றவர்கள் பார்கள் எத்தனை பேர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊனமுற்றவர்கள் அவர்கள் தங்கள் நடக்க முடியாவிட்டாலும் தங்களுடைய திறமைகள் மூலமாக அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு சென்றிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இந்த 4 புதல்வர்களும் என்று சொன்னார்கள், நாயகமே, உஹது போர்க்களத்தில் எங்களுடைய தந்தை கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நாயகமே என்று சொன்ன உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள், வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி சொன்னார்கள், நாயகமே, நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குள் இந்த ஊனமுற்ற காலோடு தான் நான் சுவனம் வருகிறேன் என்று பிரியப்பட்டேன் என்று பெருமானாரிடத்திலே சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்